ஓடி வீடு மாதிரி வந்து இடிஞ்ச இடத்துல வச்சிருக்கனால தான் இப்ப இடிஞ்சு விழுந்துச்சு. முத்துப்பட்டிக்கு பால்வாடியே கிடையாது. உடஞ்ச பால்வாடியில ஸ்கூல்ல வந்து வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. கம்மாக்கரைக்கு பால்வாடி இருக்கு, எங்களுக்கு பால்வாடி கிடையாது. ஓடி வீடு மாதிரி வந்து இடிஞ்ச இடத்துல வச்சிருக்கனால தான் இப்ப இடிஞ்சு விழுந்துச்சு. ஒரு நல்ல பால்வாடி மட்டும் முத்துப்பட்டிக்கு அமைச்சு தர மாதிரி அட்டாச் கேட்டு எங்களுக்கு இது பண்ணுங்க. வேற எங்களுக்கு குழந்தைங்க என்ன சொல்லிக்காங்க ஒண்ணுமே புரியாம இருக்கு. ஆஸ்பத்திரி மாத்த சொல்றாங்க, என்ன பண்ணன்னு புரியாம தான் இருக்கும். இங்க மயக்கத்துல இந்த படுத்து கிடக்குது. என்ன தெரியல. இனிமேல் தான் எல்லாத்தையும் நடந்தா எக்ஸ்ரே என்னென்னமோ எடுத்தாதான் தெரியுன்றாங்க. இனிமேல் தான் தெரியும். எங்களுக்கு ஒன்னும் தெரியல. எங்களுக்கு சென்ட்ரிங் வந்து அப்படியே கீழே அப்படியே ரவுண்டா கீழே வந்து விழுந்துருச்சு. விழுந்ததுல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கையில காயம், அந்த ஆயாமாவுக்கு தலையில கொஞ்சம் காயம். மற்றபடிக்கு இப்போ பெரிதான ஒன்று ஆபத்தானது ஒன்றும் இல்லை. மொத்தம் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து 20 குழந்தைகள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெர்சன்ட் வந்து 10 குழந்தைகள் தான் பெர்சன்ட் வந்தது. 10 குழந்தைகளில் வந்து ஒரு குழந்தைக்கு தான் காயம். மற்றபடிக்கு ஒன்றும் ஒரு ஆயாவுக்கு வந்து தலையில காயம். சொந்த கட்டடம் கட்டி அடுத்த வாரம் வந்து டெண்டருக்கு விட்டு அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு தருவாயில இருக்குது. இதே சத்துணவு கூட 173க்கு வந்து டெண்டர் விடப்பட்டு டெண்டருக்கு உண்டான ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்த வாரம் டெண்டருக்கு வருது. அடுத்த வாரம் வந்து கட்டடம் வந்து வேலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில ஆகையினாலதான் கட்டடத்தை மாத்தாம இருந்தாங்க. இந்த மழை பெஞ்சதனுடைய காரணத்தினால அந்த இது வந்து நெத்தி கண் வந்து மேலே விழுந்ததுல குழந்தைக்கு வந்து காயமாயிடுச்சு. மற்றபடிக்கு பயப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.